திருவள்ளூர் சிறுமி வன்கொடுமை வழக்கில் செல்போன் அழைப்புகளை வைத்து குற்றவாளியை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், எதனால குற்றவாளியை அடையாளம் காண்றதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு? காவல்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? விவரம் பிரியதர்ஷினி, தற்போது நாம் இருக்கக்கூடியது ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறோம். தற்போது இந்த காவல் நிலைய வளாகம் முழுவதுமே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நீதி வேண்டி அவர்கள் இந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். நாம் அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலர் விஜயகுமார் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட கட்சியினர் பேரணியாக திரண்டு வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த இளைஞரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தற்பொழுது இந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அதேபோன்று உள்ளே சென்று காவல்துறையிடம் ஏன் இவ்வளவு தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, எதனால் இந்த குற்றவாளியை கைது செய்ய முடியவில்லை என்பதை காவல்துறையிடம் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திடீரென காவல் நிலையத்துக்கு உள்ளே புகுந்ததால் அங்கு போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக அரசியல் கட்சியினர் இந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் விரைந்து குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிக அளவில் இந்த காவல் நிலையம் உள்ளே புகுந்திருக்கிறார்கள். அதே போன்று காவல் நிலைய வளாகத்தில் உள்ளே நுழைந்திருப்பதன் காரணமாக பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கை பொறுத்தவரையில் தொடர்ந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த இளைஞரை கைது செய்வதில் சிக்கல் நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அங்கு அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது அந்த சூழலில் அந்த நபர் செல்போன் பேசியதாகவும் 2 முறை செல்போனில் அழைத்து மற்றொரு பேசியதாகவும் இந்த போன்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இவருக்கு செல்போன் அழைப்புகள் வந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அந்த செல்போன் அழைப்புகளை வைத்து டவர் டம் மூலமாக சம்பந்தப்பட்ட அந்த இளைஞரை பிடிப்பதற்கான